கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் 2 சாமுவேல் 8வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கிறேன். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார் என்று எழுதியிருக்கிறது. இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமாங்க? அவர் இல்லைன்னா நான் இல்லைன்னு அர்த்தம். தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினாராம். இதை நான் படித்து கொண்டிருந்த போது தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தேன். என்னதான் நமக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சாலும், நான் சொல்கிறத நல்லா கேளுங்க, என்னதான் நமக்கு நல்லா வண்டி ஓட்ட தெரிஞ்சாலும் எதுக்க வர்ற வண்டி சரியாக வரலன்னா நமக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சிட்டும் ஒரு பிரயோஜனம் இருக்காது. இன்னைக்கு அதனால தான் சொல்ல வரேன், உனக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சதுனால நீ நல்லா போயிட்டு வரேன்னு நினைக்காத. கர்த்தர் அந்த ஸ்டீரிங்கை உன் கூட இருந்து பிடிச்சிருக்கிறார் இயேசுவின் நாமத்தினால. நீ வேலைக்கு போயிட்டு வரும்போது உன்னை அவர் காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறாரு. உனக்கு சில பிரச்சனைகள் எல்லாம், சில வியாதிகள் வரும்போதெல்லாம் அவர் உன்னை காப்பாற்றி இருக்கிறாரு. மற்றவனுக்கு அந்த வியாதி வந்தபோது அவன் செத்து போயிட்டான். ஆனால் உனக்கு அந்த வியாதி வந்தபோது நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறல்ல. ஏன்னா தேவன் தான் உன்னை காப்பாற்றினான். சிங்கங்களின் வாயிலிருந்து ஷபரபா லபா தானியேலை ஆண்டவர் காப்பாற்றினார். குழியில இருந்து யோசேப்பை ஆண்டவர் காப்பாற்றினார். அதே போலதான் உன்னையும் ஆண்டவர் காப்பாற்றி கொண்டே இருக்கிறார். என் ஆவியிலே பார்க்கிறேன். உனக்கு ஒரு தம்பி ஆண்டவர்கிட்ட கேட்டானா என்னன்னு தெரியுமா? ஆண்டவர் எனக்கு எந்த நன்மையும் செய்யலைன்னு. அவன் தூங்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வந்துச்சான். வேலையே பெயிண்ட் அடிக்கிற வேலையான். பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது 2வது மாடியிலேருந்து கீழே விழுந்தானா. இவனுக்கு ஒன்றும் ஆகாமல் இவன் எழும்பி போயிட்டானா. அப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீ கீழே விழுந்த போது அப்பளம் நொறுங்கிற மாதிரி நொறுங்கி போயிருக்கணும், ஆனால் என் கையால் உன்னை தாங்கினேன்னு. தாவீது போன இடத்துல சவுலால் எத்தனையோ தொந்தரவு, எத்தனையோ ஈட்டிகள் வந்தது. அந்த நேரத்தில் எல்லாம் அந்த ஈட்டி எல்லாம் அவன் மேலே படாமல் ஆண்டவர் கேடகமாக நின்று அவனை பாதுகாத்தார். இன்னைக்கு அதே மாதிரி தான் காலையில் வேலைக்கு போகும்போது, காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது, பிஸ்னஸுக்காய் போகும்போதெல்லாம் ஒன்றே ஒன்று நினச்சிக்கோ, உன் திறமை இல்லை, அவருடைய கிருபை உன்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கிருபை இன்னும் உன்னை போகிற இடத்துல எல்லாம் காப்பாற்றும். வியாதிகள் வராதபடி, போராட்டங்கள் வராதபடி உன்னை பாதுகாக்கும். நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த பிள்ளைகளுக்கு தெய்வீக பாதுகாப்பையும் ப்ரொடெக்ஷனையும் கொடும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.